இது மாதிரி விர்ச்சுவல் கண்டிஷன், பவுண்டரி கண்டிஷன், ரிசல்டன்ட் கண்டிஷன் ஒரு எக்ஸாம்பிள்ஸோட இதோட பர்பஸ் என்ன, மெயின் ரீசன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ வால் திக்னஸ் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க போறோம். அது என்ன ஜீரோ வால் திக்னஸ்? வால் திக்னஸ்ன்றது கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும் இல்லையா? வால் திக்னஸே இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றது தான் இந்த ஜீரோ வால் திக்னஸ். இந்த ஜீரோ வால் திக்னஸ் வராம இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து ஒரு சின்ன புஷ் அல்லது ஒரு ஹாலோ பைப்பு அல்லது சம்திங் ஒரு வாஷ்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த அவுட்டர் சைஸ்ல டைமென்ஷன் டாலரன்ஸ் இருக்கு, இன்னர் சைஸ்ல டைமென்ஷன் டாலரன்ஸ் பிளஸ் ஜியோமெட்ரிக் டாலரன்ஸ் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது வால் திக்னஸ் மினிமமா கொஞ்சமாவது இருக்கணும். ஓகேங்களா? மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டலா வால் திக்னஸ் இல்லாம போயிடக்கூடாது. ஓகேங்களா? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஜீரோ வால் திக்னஸ் ப்ராப்ளத்தை நம்ம வந்து இந்த பவுண்டரி கண்டிஷன்ல செக் பண்ண போறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் ஜென்ரலா நம்மளுக்கு தெரியும். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு நிறைய டாலரன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுனால நம்ம மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் அவுட் வால் திக்னஸ் அண்ட் செக் ஜீரோ வால் திக்னஸ் ப்ராப்ளம். அதாவது இது ஒரு சின்ன புஷ்னுடைய அவுட்டர் டயாமீட்டர் 3 பிளஸ் ஆர் மைனஸ் 0.02, இன்டர்னல் பவுண்டரி வந்து டயாமீட்டர் 2.89 பிளஸ் ஆர் மைனஸ் 0.02. அது மட்டும் இல்லாம ஜியோமெட்ரிக் டாலரன்ஸ் வந்து 0.04 வித் மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீரோ வால் திக்னஸ் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணணும். என்னென்ன கம்பேர் பண்ணணும்? த இன்னர் பவுண்டரிஸ் ஆஃப் த ஃபீச்சர் டயாமீட்டர் 3 வித் த அவுட்டர் பவுண்டரி ஆஃப் த ஃபீச்சர் டயாமீட்டர் 2.89. ஓகேங்களா? இந்த இன்னர் பவுண்டரி ஆஃப் டயாமீட்டர் 3க்கும் அவுட்டர் பவுண்டரி ஆஃப் 2.98க்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். இருந்துச்சுன்னா மெட்டீரியல் இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா மெட்டீரியல் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? செக் பண்ணி பார்ப்போமா? ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரெண்டு பவுண்டரி வரைஞ்சிடறேன். ஃபர்ஸ்ட் பவுண்டரி டயாமீட்டர் 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பவுண்டரி 2.89 வரைஞ்சாச்சு. ரைட். ஃபர்ஸ்ட் இந்த டயாமீட்டர் 3க்கு ரெண்டு பவுண்டரி வரும் இல்லைங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கனால 3 பிளஸ் 0.02 3 மைனஸ் 0.02 போது ரெண்டு பவுண்டரிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி வந்து 3.02, நெக்ஸ்ட் பவுண்டரி பார்த்தீங்கன்னா 2.98. ஓகே, ரைட். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2.89ல ரெண்டு பவுண்டரி வரும். 2.89 பிளஸ் 0.02 2.91, இன்டர்னல் பவுண்டரி பார்த்தீங்கன்னா 2.87. ஓகேங்களா? இப்போ இதுல இந்த வால் திக்னஸ்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டயாமீட்டர் ஃபீச்சர்னுடைய இன்டர்னல் பவுண்டரி 2.89 அவுட்டர் பவுண்டரி. ஓகேங்களா? இந்த கேப் தான் நான் என்ன சொல்றது வால் திக்னஸ். ஸோ இந்த அளவுக்கு மினிமம் வால் திக்னஸ் வந்து இருக்கணும். அப்பதான் காம்பனன்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதே மாதிரி காம்பனன்ட் மினிமம் மேனுஃபேக்சர் பண்ண முடியற அளவுக்கு வால் திக்னஸ் இந்த ஃபீச்சருக்கு இந்த சைஸுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமா? ரைட். இப்போ பாருங்க, டயாமீட்டர் 3 ஃபீச்சர்னுடைய இன்டர்னல் பவுண்டரி வந்து 2.98. அதே மாதிரி டயாமீட்டர் 2.89 அவுட்டர் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2.99. இப்போ என்ன ஆகும் பாருங்க, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றீங்க. டயாமீட்டர் 3 இன்டர்னல் பவுண்டரி இது 2.98. ஓகேங்களா? கீழே இருக்கு பாருங்க இந்த ஃபீச்சர் 2.89 அவுட்டர் பவுண்டரி என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 2.99 இருக்கு. ஸோ இந்த 2.98 விட அதிகமா இருக்கு. ஸோ கிராஸ் ஆயிடுது. அப்போ நெகட்டிவ்ல போகுது. ஸோ தட் மீன்ஸ் என்ன ஆகுது, வால் திக்னஸே ஒஸ்ட் கேஸ்ல வால் திக்னஸே வராம போயிடும். அப்போ இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு ஜீரோ வால் திக்னஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இது நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? பவுண்டரி கண்டிஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுக்க கூடாது. டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணோம், மெட்டீரியல் மாடிஃபையரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த காம்பனண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் வில் ஃபெயில் இன் மினிமம் அமௌண்ட் ஆஃப் வால் திக்னஸ் செக். ஓகே, நம்ம ஜென்ரலா பண்ற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்றோம், எம்எம்சி கண்டிஷன் கொடுத்துரும். ஏன் எம்எம்சி கண்டிஷன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய டாலரன்ஸ் கிடைக்கும் எம்எம்சியில் அப்படின்றத கொடுத்துரும். எல்லா கண்டிஷன்லுமே எல்லா சுச்சுவேஷன்லுமே அது சரி வராது. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எம்சி மாடிஃபையரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வரோம். ஓகேங்களா? அப்போ இந்த கண்டிஷன்ல எம்எம்சி மாடிஃபையர் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் வித்தவுட் மெட்டீரியல் மாடிஃபையர் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமமோ அல்லது லீஸ்ட் மெட்டீரியல் கண்டிஷன் நான் எடுத்துக்கல. ரெண்டுமே இல்லாமல் நான் என்ன பண்றேன்,
செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? இன்டர்னல் பவுண்டரி ஆஃப் டயாமீட்டர் 3 ஃபீச்சர் வந்து 2.98. அவுட்டர் பவுண்டரி ஆஃப் ஃபீச்சர் வந்து 2.8 வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.95 வருது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்டர்னல் பவுண்டரிக்கும் அவுட்டர் பவுண்டரிக்கும் நடுவில் நம்மளுக்கு மினிமம் 0.03 mm வால் திக்னஸ் இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு வால் திக்னஸ் கிடைச்சிருக்கிறதுனால இந்த கேஸ் வந்து 0 வால் திக்னஸ் ப்ராப்ளம் வராது இதில். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்மளுக்கு ஒரு வால் திக்னஸ் ப்ரூவ் ஆகுது. எங்க கண்டிஷன்ல? RFS கண்டிஷன்ல. அப்போ அதே மாதிரி இப்போ நான் லீஸ்ட் லிமிட்டட் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதே லீஸ்ட் லிமிட்டட் கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பவுண்டரிஸ் 2.98, அவுட்டர் பவுண்டரிஸ் 2.95. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மினிமம் அமௌண்ட் ஆஃப் வால் திக்னஸ் கிடைக்குது. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு லீஸ்ட் லிமிட்டட் கண்டிஷன்லையும் இந்த 0 வால் திக்னஸ் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ பாருங்க, இதுல இருந்து எல்லா இடத்துலையுமே MMC கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. சில இடத்துல லீஸ்ட் லிமிட்டட் கண்டிஷன், சில இடத்துல ரிகார்ட்லெஸ் ஆஃப் மெட்டீரியல் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வரோம். ஓகேங்களா? ஸோ இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த பவுண்டரி கண்டிஷனை கண்டுபிடிக்கிறதுனால இந்த 0 வால் திக்னஸ் ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்றோன்றத நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவும் இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? இது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.